இந்த பள்ளியில் வந்து சீரான முறையில் பள்ளிக்கூடத்தை வந்து சரியான முறையில் இந்த பள்ளி நிர்வாகம் செயல்படுத்தவில்லை. முட்டிக்கால் தண்ணியில் எங்களுடைய குழந்தையும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது சொல்லுவோம், இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குதுங்க, இதை உடனே அகற்றுங்கன்னு சொல்லிட்டு பல முறை எண்ணற்ற அளவில் சொல்லியும் இந்த நிர்வாகம் சரியில்லை. ஆனால் இந்த பள்ளத்தில் விழுந்த மாதிரி குழந்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன அந்த பள்ளத்தில் அந்த குழந்தை வந்து விழுந்ததுக்கு செப்டி டேங்கில் விழுந்ததா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது விழுறதுக்கு மேற் வாய்ப்பில்லை. இது வந்து திட்டமிட்ட சதி வேலையாக செஞ்சுருக்காங்க. இதில் வந்து அரசு தலையிட்டு சரியான நீதி வழங்குமாறு அந்த பெற்றோருக்கு இந்த விக்கிரவாண்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேங்க. குழந்தை விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஐயா, ஆனால் அந்த வேலையை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த குழந்தை போகவே முடியாது அந்த வேலையை தாண்டி. அது இல்லாமல் வந்து செப்டி டேங்க் சின்னமாக தான் இருக்குது, ஒரு கால் கூட உள்ளே நுழைக்க முடியாது. அப்படி உள்ளவங்க குழந்தை விழுந்துருச்சுன்னு கூட சொல்லி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ஆள் இறங்கி எப்படி தூக்க முடியும் அந்த குழந்தைய? சரி அப்படியே தூக்குனாங்க, சுற்றி ஈரம் இருக்கணுமா இல்லையா? ஈரமும் கிடையாது. இல்லை ஏதாவது தண்ணி சேறு இருக்கணும், அதுவும் கிடையாது. தூக்குனால காமிக்க சொல்லுங்க, இது ஏற்ற நடவடிக்கை நீங்கள் எடுங்க. வேறு எதாவது நடந்துக்குது மாற்றுறாங்க பிள்ளைனுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். அவங்க என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு? எங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் மிஸ்ஸு கூட்டா தான் தெரியும். எத்தனை மணிக்கு குழந்தை வெளியே போந்து ஸ்கூலை விட்டு எத்தனை மணிக்கு தேடினாங்கன்னு முன்னே தெரிஞ்சாகணும். அது என்ன சொல்லனா, அந்த தகடு வந்து துருபிடிச்சு போச்சு. அதெல்லாம் கிடையாது, சுத்திரி வேலி போட்டுது. அதாவது சுத்திரி வேலிக்குதுங்க. வேலிக்குள்ளே குழந்தை போகிறது உள்ள சான்ஸ் கிடையாது. உள்ள ஒரு ஆளும் இறங்க முடியல. ஒரு ஆள் இறங்க முடியாது. சரி பார்த்தோம்னா தலையே உள்ளே போகாது. துணி ஜட்ஜி துணி கூட காஞ்சி போக கிடையாது. அதில் எப்படி ஈரம் இல்லாத அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க யார் தூக்கலான்னு தெரியும் குழந்தை. ஆனால் இங்கே நடக்கல, வேறு எங்கே நடந்துக்குது மறைக்கிறாங்க. ஒரு பாடியை உள்ள தூக்குறா, ஒரு ஆம்பளை உள்ள இறங்க முடியாது. அதில் தலையே உள்ளே போகுது. ஆனால் வேறு எங்கே நடந்துக்குது தூக்கி உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. உள்ளே இறங்கி ஏறவும் முடியாது, தூக்கவும் முடியாது. ஒரு அடிக்கு தான் பள்ளமாக இருக்குது, 10 அடிக்கு நீட்டமாக இருக்குது. அந்த குழந்தை எந்த பக்கம் இருக்குன்னு போய் தூக்கின்னு வந்து போடுவாங்க. இது ஏதோ நடந்துருக்குது, சொல்லலை, அவ்வளோதான். எப்படி லஞ்ச் டைமில் மிஸ்ஸிங் வந்து பார்த்துருப்பாங்களே, ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். பார்த்துருப்பாங்களா? அட்டெண்டன்ஸ் எடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் எடுக்கலீங்களா? என்னன்னு தெரியல. நீங்கள் இது காவல்துறை அதிகாரிங்க. ஆமாங்க சார், இது முழு சந்தேகம் இருக்குதுங்க. நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பை சொல்லணுங்க.